வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்ட்டில் ஷீட் மெட்டல் டேப்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூல் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃப்ளாஞ்ச் ஆர் டேப். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எந்த பிளேனில் பேஸ் ஃப்ளாஞ்ச் வேணும் அப்படிங்கிற பிளேனை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 100 mm கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ அந்த லைனை நான் எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ் ஃப்ளாஞ்ச் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எத்தனை திக் டெப்த்து, அதாவது இந்த லென்த் எவ்வளோ எம்எம்க்கு ஷீட் மெட்டல் வேணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுக்கணும். ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இங்கே வேல்யூ கொடுக்கலாம். நான் இங்கே 100 கொடுக்குறேன். டைரக்ஷன் 2, இந்த லைனுக்கு இந்த பக்கம் வேணும்னா இந்த டைரக்ஷன் 2 யூஸ் பண்ணி நம்ம பேஸ் ஃப்ளாஞ்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த டைரக்ஷன் 2 டீசெலக்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஷீட் மெட்டலோட திக்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்கணும். நான் 2 mm கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன், அதாவது ஸ்கெட்சிங் இருக்கு இல்லையா, இதுக்கு எந்த டைரக்ஷனில் ஷீட் மெட்டல் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கணும். சிமெட்ரிக் அப்படின்னா கொடுத்துருக்கிற திக்னஸுக்கு ரெண்டு பக்கமும் ஈவனாக 1 mm பேஸ் ஃப்ளாஞ்ச் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல பெண்ட் அலவன்ஸ் டைப்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வேல்யூஸை இங்கே நம்ம கொடுத்துக்கணும். இப்போ நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா பேஸ் ஃப்ளாஞ்ச் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல். இந்த டூலோட பர்பஸ் என்னன்னா, இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு சாலிட் பாடியை நம்ம ஷீட் மெட்டலாக மாற்றலாம். இப்போ நான் ஒரு நியூ பார்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பாடி கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த சாலிட் பாடியை நான் ஷெல் பண்ணுறேன். இங்கே ஷெல் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷெல்லோட வால் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுக்கணும். நான் 2 mm கொடுக்குறேன். இப்போ 2 mm கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரீவியூ பார்க்கலாம். சப்போஸ் ஷெல் அவுட்வேர்டில் வேணும்னா அவுட்வேர்டு கொடுத்துக்கலாம். நான் இன்வேர்ட்லேயே கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த சாலிட் பாடியை நான் ஷீட் மெட்டலாக மாற்ற போகிறேன். ஷீட் மெட்டல் டேபுக்கு போயிட்டு கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபேஸ் எது அப்படிங்கிற இடத்துல நான் இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஷீட் மெட்டல் திக்னஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டு ரேடியஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பெண்டு கிரியேட் ஆகும் நம்ம ஷீட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறப்ப. சரிங்களா, ஸோ அப்போ பெண்ட் ரேடியஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நான் டிஃபால்ட்டாக 5 mm இருக்கிறத அப்படியே விட்டுறேன். இந்த இடத்துல எந்தெந்த எட்ஜஸில் பெண்டு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு, இந்த எட்ஜு, இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், அப்புறம் இந்த எட்ஜ், அப்புறம் இந்த எட்ஜ், இந்த 4 எட்ஜையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரிப் எட்ஜஸ் அப்படின்னு இருக்கும். ரிப் எட்ஜஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ இது இந்த இடம்லாம் ஜாயிண்ட்டாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் கட் ஆனால் தான் இது ஷீட் மெட்டலாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். சரிங்களா, இந்த ஜாயிண்ட்டெல்லாம் கட் ஆகணும். கட் ஆனால் தான் இங்கே பெண்டு ரேடியஸ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இது ஷீட் மெட்டலாக கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா,
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப் ஆனதுக்கப்புறம் கார்னர்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற கண்டிஷன் இங்கே கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப், அதாவது ப்ரீவியூ இந்த இடத்துல பாருங்கள் கார்னர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. இது அண்டர்லேப். சரிங்களா? இங்கே கார்னருக்கு என்ன கேப் வேணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். நான் 2 mm இருக்கு இல்லையா, இதை வந்து 1 mm அப்படின்னு மாற்றுறேன். நெக்ஸ்ட்டு ஓவர்லேப் ரேஷியோ கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.5 இருக்குது. அதாவது 50% வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகிருக்கு. நான் வந்து 0.9 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% வந்து ஓவர்லேப் ஆகும். சரிங்களா? அதாவது இந்த திக்னஸுக்கு 90% வந்து ஓவர்லேப் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ நான் 0.1 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த திக்னஸுக்கு 10 mm ஓவர்லேப் 10% ஓவர்லேப் ஆகும். சரிங்களா? ஸோ நமக்கு தேவையான ஓவர்லேப் ரேஷியோவை இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோ ரிலீஃப் அப்படின்னு இருக்கும். ஆட்டோ ரிலீஃப் அப்படின்னு என்னென்னா இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளாஞ்சுக்கும் இன்னொரு ஃப்ளாஞ்சுக்கும் அந்த கார்னரில் வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ரிலீஃப் அப்படிங்கிறது. அது என்ன மாதிரி கார்னர் ரிலீஃப் அப்படிங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணணும். ரெக்டாங்குலரா, ஆப்ரவுண்டா, இல்லை டியரா, அப்படிங்கிற கார்னர் ரிலீஃபோட டைப்பை நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். நான் வந்து ரெக்டாங்குலர் சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிலீஃப் ரேஷியோ கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இந்த சாலிட் பாடி வந்து ஷீட் மெட்டலாக மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி நான் ஃப்ளாட்டன் கொடுக்குறேன். ஸோ இதோட ஃப்ளாட்டன் வியூ வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃப்ளாட்டன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணால் நார்மலாக மாறிடும். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ளாட்டை நம்ம மறுபடியும் செலக்ட் பண்ணால் இந்த பெண்டெல்லாம் நமக்கு மறுபடியும் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாஃப்டட் பெண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் லாஃப்டட் பேஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஷீட் மெட்டலில் பார்த்திங்கன்னா லாஃப்டட் பெண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரொஃபைலாக இருக்கணும். இப்போ நான் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சில் போயிட்டு டாப் லைன் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 100 mm, இது 100 mm. ஸோ இந்த ரெக்டாங்கிளில் ஒரு லைனை வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிடுறேன். ஸோ இது வந்து இப்போ ஒரு ஓப்பன் ஸ்கெட்சாக மாறிடுச்சு. சரிங்களா? இங்கே வந்து ஒரு ரேடியஸ் கொடுக்குறேன் 50 mm, சாரி இங்கே 25 mmக்கு ரேடியஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த டாப் லைனுக்கு பேரலாக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுறேன் 250 mm டிஸ்டன்ஸில். இப்போ இந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுறேன். இதோட டைமென்ஷன் என்னென்னா 50 × 50 mm. சரிங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன், அதாவது ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இங்கே ரேடியஸ் கொடுக்குறேன். ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 mm கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை சேவ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஷீட் மெட்டலில் போயிட்டு லாஃப்டட் பெண்ட் அந்த டூலை சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் மெத்தட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே பெண்ட் ஃபார்முடு அப்படின்னு 2 டைப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஃபார்முடு சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைல்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரொஃபைலோட இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ப்ரொஃபைலோட இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஷீட் மெட்டலோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நம்பர் ஆஃப் பெண்ட் லைன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து 2 அப்படி டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ கொடுத்துட்டு இங்கே நான் ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஃப்டட் பெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ளாட்டன் பண்ணலாம். ஃப்ளாட்டன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைன்ஸ் தெரியும். ஸோ அந்த லைனில் நம்ம கரெக்டாக பெண்ட் பண்ணுனா நமக்கு இந்த மாதிரி ஷீட் மெட்டல் காம்பனன்ட் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இதை வந்து நான் வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லாஃப்டட் பெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை டெலீட் பண்ணுறேன். சரிங்களா, டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் லாஃப்டட் பெண்ட் டூல் கொடுக்குறேன். இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ அதில் போயிட்டு இந்த ப்ரொஃபைலோட இந்த பாயிண்ட்டையும் இந்த ப்ரொஃபைலோட இந்த பாயிண்ட்டையும் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இதோட கார்னர் பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பெண்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து இந்த ஃபேசிட்டிங் ஆப்ஷன்ஸில் நமக்கு தேவையான ஃபேசிட்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபேசிட் வேல்யூ இங்கே கொடுக்கணும். நம்பர் ஆஃப் பென்ஸ் அப்படின்னா இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் பென்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். செக்மெண்ட் லென்த்துனா இந்த லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். செக்மெண்ட் ஆங்கிள்னா எத்தனை டிகிரி ஆங்கிளில் இங்கே பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். சரிங்களா, நான் வந்து இங்கே நம்பர் ஆஃப் பென்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 10 டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே விட்டுறேன். சரிங்களா, இந்த இடத்துல ஷீட் மெட்டலோட திக்னஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். அதோட டைரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்கணும். பெண்ட் அலவன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணணுன்னா இதை ஓவர் ரைட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரிலீஃப் இருக்காது. இப்போ நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் மெத்தடில் வந்து பெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கோசரம் எனக்கு இங்கே லாஃப்டட் பெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் மெத்தடில் ஃபார்ம்டு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கே அதில் கிரியேட் ஆன லாஃப்டட் பெண்ட் தான் இது. ஸோ இதோட பெண்டு வந்து பாருங்கள், நம்ம ஸ்கெட்சு என்ன கொடுத்தோமோ அதுக்கோசரம் அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும். பட் இந்த பெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம கிரியேட் பண்ண லாஃப்டட் பெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்க, அதாவது இது மேனுவலாக பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த லாஃப்டட் பெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா, இப்போ இதை ஃப்ளாட்டன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெண்டு லைன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லைன்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எட்ஜ் ஃப்ளான்ஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 × 100 mm அப்படிங்கிற டைமென்ஷனில் ஒரு பேஸ் ஃப்ளான்ஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 mm கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ இதில் நான் எட்ஜ் ஃப்ளான்ஜ் கிரியேட் பண்ண போகிறேன். எட்ஜ் ஃப்ளான்ஜ்னா என்னென்னா, இந்த ஷீட் மெட்டலில்
ஒரு எட்ஜில் இருந்து ஒரு ஃப்ளாஞ்சு கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த எட்ஜில் ஃப்ளாஞ்ச் வேணுமோ அந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு எவ்வளோ லென்த்துக்கு இந்த ஃப்ளாஞ்ச் வேணுமோ அந்த அளவுக்கு மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த ஃப்ளாஞ்சோட எண்டு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு ஃப்ளாஞ்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே எனக்கு வேறு எந்தெந்த எட்ஜிலெலாம் ஃப்ளாஞ்ச் வேணுமோ அந்த எட்ஜையெல்லாம் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன ஹைட்டுக்கு அந்த ஃப்ளாஞ்சை வச்சனோ அதே ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா ஃப்ளாஞ்சும் ஈக்குவலாக க்ரியேட் ஆகுது. சரிங்களா? இந்த இடத்துல யூஸ் டிஃபால்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அதை டீசெலக்ட் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற பெண்டு ரேடியஸை இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 mm கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கேப்பு, அதாவது ஒரு ஃப்ளாஞ்சுக்கும் இன்னொரு ஃப்ளாஞ்சுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேப் டிஸ்டன்ஸுங்கிறது. இந்த இடத்துல நான் 1 mm கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஸோ 1 mmக்கு எனக்கு கேப் கிடச்சிருக்கும். இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக இருந்த 0.5 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள், இந்த ஃபிக்ஸ்டு ஃபேஸில் இருந்து எவ்வளோ ஆங்கிள் இந்த ஃப்ளாஞ்ச் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக 90 டிகிரி இருக்குது. நான் 45 டிகிரி கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் இருந்து 45 டிகிரிக்கு ஃப்ளாஞ்சஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, இந்த ஃப்ளாஞ்சோட லென்த்து இது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். நான் 100 mm கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃப்ளாஞ்ச் லென்த்தோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளை 90 டிகிரிக்கு மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஞ்ச் லென்த் இருக்கு இல்லையா, 100 mm கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் எங்கேருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன். சரிங்களா? இது வந்து அவுட்டர் விர்ச்சுவல் ஷார்ப்பு, அதாவது இந்த ஐக்கானை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இப்படி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இப்படி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கேருந்து இந்த ஃப்ளாஞ்சோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 100 mm இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னர் விர்ச்சுவல் ஷார்ப். இப்போ இந்த பெண்டு இருக்கு இல்லையா, அந்த பெண்டு இப்படி ஃபினிஷ் ஆகிற இடத்துல இருந்து இதோட லென்த்து 100 mm இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் பெண்டு. ஐக்கான் பாருங்கள், இந்த பெண்டுக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அங்கேருந்து இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 100 mm இருக்கணும் அப்படிங்கிறது அதோட கண்டிஷன். சரிங்களா? நான் வந்து அவுட்டர் விர்ச்சுவல் ஷார்ப் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஞ்ச் பொசிஷன், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஃப்ளாஞ்சு. இது ஆல்ரெடி இருந்த பேஸ் ஃப்ளாஞ்ச். சரிங்களா? இப்போ இதோட எட்ஜுக்கு உள்ளாரையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஞ்ச் கிரியேட் ஆகிருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இன்சைடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் அவுட் சைடு அப்படின்னு என்னென்னா, இப்போ இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்சோட இன்னர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் ஃப்ளாஞ்சோட எட்ஜு லெவலுக்கு இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த எட்ஜும் இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்சோட இந்த ஃபேஸும் வந்து கொலினியராக இருக்கும்னு வைங்களேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அவுட் சைடு. நெக்ஸ்ட்டு பெண்ட் அவுட் சைடு. இந்த பெண்டு கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, இதுவே இந்த அவுட் சைடில் இருந்து தான் கிரியேட் ஆகும். அதான் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் அவுட் சைடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெண்டு ஃப்ரம் விர்ச்சுவல் ஷார்ப். இப்போ இந்த 90 டிகிரின்னு இருக்குல்ல ஆங்கிள், இதை வந்து நான் 135 மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டு ஃப்ரம் விர்ச்சுவல் ஷார்ப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு ஃப்ரம் விர்ச்சுவல் ஷார்ப் அப்படிங்கிற பொசிஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு டு டேஞ்சன்ட். ஸோ இந்த எட்ஜுக்கு இந்த பெண்டு வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆஃப்செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் இருந்து இப்போ நான் 10 mm கொடுத்துருக்கேன். 10 mm ஆஃப்செட் ஆகிட்டு எனக்கு எட்ஜ் ஃப்ளாஞ்சு கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்செட் ஆப்ஷனோட பர்பஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் பெண்ட் அலவன்ஸ் இருக்கும், அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதை செலக்ட் பண்ணிட்டு.
நெக்ஸ்ட்டு கஸ்டம் ரிலீஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கார்னர் ரிலீஃப் இருக்குது. ஸோ வேணும்னா நம்ம இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஃப்ளாஞ்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ளாட்டன் பண்ணலாம். இப்போ ஃப்ளாட்டன் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பனண்ட் இப்படி தான் இருக்கும். இந்த லைன்ஸில் பெண்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு இந்த மாதிரி ஃபோல்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்ச் இருக்கு இல்லையா, இதான் நான் எடிட் பண்ணுறேன். இப்போ இங்கே எடிட் ஃப்ளாஞ்ச் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்ச் செலக்ட் பண்ணால் இந்த ஃபுல் எட்ஜுக்கும் ஃப்ளாஞ்ச் கிரியேட் ஆகுது இல்லையா, இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மட்டும் எனக்கு ஃப்ளாஞ்ச் இருந்தால் போதும் அப்படின்னு நான் மாற்றுறேன். சரிங்களா, அதாவது அந்த ஃப்ளாஞ்சோட ஒரு லைன் ஸ்கெட்ச் இருக்குது, அதை வந்து நான் ஜஸ்ட்டு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். வேணும்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து 5 mm இருக்கணும், ஸோ இந்த கார்னர்லேருந்து 5 mm இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் ஃப்ளாஞ்சில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேஞ்சஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்சை நான் எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு இப்போ எட்ஜ் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, பாருங்கள் இங்கே ஹைலைட் ஆகும். ஸோ இதுதான் எட்ஜ் 1. இப்போ இந்த எட்ஜ் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நான் எடிட் ஃப்ளாஞ்ச் ப்ரொஃபைல் கொடுத்தேன்னு வைங்களேன், இப்போ அந்த ஃப்ளாஞ்சோட ஸ்கெட்ச் வந்துடும். அதை நம்ம இப்படி எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தா ஸோ அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளாஞ்ச் கிரியேட் ஆகும். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஃப்ளாஞ்ச் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட்டர் ஃப்ளாஞ்ச். மிட்டர் ஃப்ளாஞ்ச் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு ஃப்ளாஞ்ச் இருக்குது. சரிங்களா, அதில் இருந்து நம்ம ஒரு லைன் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணி அந்த லைன் ஸ்கெட்சை ஒரு ஃப்ளாஞ்சாக மாற்ற போகிறோம். சரிங்களா, அதான் வந்து பார்த்திங்கன்னா மிட்டர் ஃப்ளாஞ்ச் டூலோட பர்பஸ். இப்போ நான் மிட்டர் ஃப்ளாஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எந்த ஃப்ளாஞ்சை வந்து நான் மாடிஃபை பண்ணுமோ அந்த ஃப்ளாஞ்சோட இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த ஃபேஸ் கிடையாதுங்க, இந்த ஃபேஸ் திக்னஸ் ஃபேஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஒரு லைன் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா, இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு ஃப்ளாஞ்ச் வேணும் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணியிருக்க லைன் ஸ்கெட்ச்கோசரம் ஃப்ளாஞ்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ சேம் தான் இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்சில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஃப்ளாஞ்ச் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப் கேப் கொடுக்கணும். இங்கே நமக்கு ரிப் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை. சரிங்களா, சப்போஸ் இருந்தால் நம்ம அந்த இடத்துக்கு வந்து ரிப் கேப் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் எண்ட் ஆஃப்செட்டு, அதாவது இப்போ இந்த மிட்டர் ஃப்ளாஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் எண்ட் ஆகணும், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் ஆகிட்டு இந்த ஃப்ளாஞ்ச் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் ஆகிட்டு இந்த ஃப்ளாஞ்ச் எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஆஃப்செட் 10 mm கொடுத்துருக்கேன், எண்ட் ஆஃப்செட் பார்த்திங்கன்னா 20 mm கொடுத்துருக்கேன். சரிங்களா, கொடுத்துட்டு இங்கே நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு மிட்டர் ஃப்ளாஞ்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மிட்டர் ஃப்ளாஞ்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் அலவன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் ரிலீஃப் அதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது, அதை வேணும்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் ஆப் ரவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இதோட கார்னர் ரிலீஃப் பார்த்திங்கன்னா ஆப் ரவுண்டில் எனக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஹெம். இதோட பர்பஸ் என்னென்னா, இப்போ இந்த ஃப்ளாஞ்ச் இருக்குன்னா அது அப்படி மடக்கணும். சரிங்களா, இப்போ நான் ஹெம் செலக்ட் பண்ணிட்டேன்.
இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எட்ஜ் வந்து அப்படியே ஃபோல்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஹெம் வேணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். க்ளோஸ்டு ஹெம்மா, இல்லை சம் டிஸ்டன்ஸில் இருக்கணுமா, இல்லை டியர் ட்ராப்பா, இல்லாட்டி ரோல்டா அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன டைப் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேராமீட்டர்ஸ் இங்கே இருக்கும். அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ இந்த ஹெம்மோட இந்த ஃபேஸுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். நம்ம ஜஸ்ட் அந்த ஐக்கான் பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நான் 5 mm அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரி, 1 mm அப்படின்னு கொடுக்குறேன். இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மோட லென்த். சரிங்களா? நான் இந்த இடத்துல வந்து 5 mm அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 5 mmல ஹெம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி எந்த எட்ஜ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா ஹெம் அவுட் சைடா இல்லை இன்சைடா அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன். இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்சை நம்ம ஸ்கெட்ச் மாடிஃபை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹெம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி இந்த ஹெம்மோட ஸ்கெட்சையும் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். எங்கேருந்து எவ்வளோ லென்த்துக்கு ஹெம் வேணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இப்படி மாடிஃபை பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தா ஸோ அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹெம் கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெம் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு ஜாக். இந்த ஜாக் டூலோட பர்பஸ் என்னென்னா ஒரு லைன் யூஸ் பண்ணிவிட்டு 2 பெண்டு கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஃப்ளாஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜாக் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த ஜாகோட லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். நான் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஃபிக்ஸடு ஃபேஸா இந்த பக்கம் ஃபிக்ஸடு ஃபேஸா அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஃபிக்ஸடு ஃபேஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனுக்கு அந்த பக்கம் ஜாக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஜாகோட ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 mm அப்படின்னு கொடுக்குறேன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது 50 mm இருக்கும். சரிங்களா? நான் சொன்னேன்ல ஒரு லைன் யூஸ் பண்ணி 2 பெண்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாகோட ஃபஸ்ட்டு பெண்டு, இது செகண்ட் பெண்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப்செட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட பொசிஷன் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு ஃபேஸ் டு இன்னர் ஃபேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு ஃபேஸ் டு அவுட்ரு ஃபேஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து ஜாக் பொசிஷன். நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஸ்கெட்சில் இருந்து ஜாகோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜாக் ஆங்கிள் கொடுக்கணும். இப்போ இங்கே 90 டிகிரி இருக்குது. சரிங்களா? நான் வந்து ஒரு 80 டிகிரி கொடுக்குறேன்னு வைங்க. 80 டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப்பராக ஜாக் கிரியேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஜாக் கிரியேட் ஆயிடுச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச்டு பெண்டு. இப்போ இந்த ஃப்ளாஞ்ச் இருக்கு இல்லையா, இதில் நம்ம இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். சரிங்களா? நம்ம எந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணுறோமோ அந்த லைனை பேஸ் பண்ணி பெண்டு கிரியேட் ஆகும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச்டு பெண்டு. இப்போ நான் வந்து ஸ்கெட்ச்டு பெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ட்ரா பண்ணிட்டு எக்ஸிட் ஸ்கெட்சு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஃபிக்ஸ்டு ஃபேஸா அந்த பக்கம் ஃபிக்ஸ்டு ஃபேஸான்னு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபிக்ஸ்டு ஃபேஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் ட்ரா பண்ண லைனுக்கு அந்த பக்கம் எனக்கு பெண்டு கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெண்டோட பொசிஷன்ஸ். இங்கே பெண்டோட ஆங்கிள் கொடுக்கணும். சரிங்களா? நான் 45 டிகிரி அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 45 டிகிரிக்கு பெண்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது ஃப்ளாஞ்ச் கிடையாதுங்க, இது வந்து பெண்டு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச்டு பெண்ட் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரேக். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் பிரேக் கிரியேட் பண்ணிக்கலாம். கிராஸ் பிரேக்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அவ்வளோதான். இப்போ இந்த கிராஸ் பிரேக் செலக்ட் பண்ணிட்டு
நான் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஸ் பிரேக் க்ரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த கிராஸ் பிரேக்கோட ப்ரொஃபைல் எடிட் பண்ணணுன்னா நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். நான் மாடிஃபை பண்ணதுக்கோசரம் கிராஸ் பிரேக் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்வெப்ட் ஃப்ளான்ஜ். இங்கே ஃபியூச்சர்ஸில் ஸ்வெப்ட் பஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு பாத்து ஒரு ப்ரொஃபைல் தேவை. அதே மாதிரி இந்த ஷீட் மெட்டலில் இருக்கக்கூடிய ஸ்வெப்ட் ஃப்ளான்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்து ஒரு ப்ரொஃபைல் தேவை. இப்போ நான் இந்த டாப் லைன் செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அந்த பிளேனில் நான் வந்து ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயின்சிடென்ட் ஆகிருக்கணும். சரிங்களா. இப்போ நான் ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, ஒரு பாத் இருக்குது. ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஸ்கெட்சாக தான் இருக்கணும். சரிங்களா. ஸ்வெப்ட் ஃப்ளான்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன். பாத் அப்படிங்கிற இடத்துல இந்த பாத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெப்ட் ஃப்ளான்ஜ் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஃப்ளான்ஜ் கிரியேட் பண்ணிட்டு 4 எட்ஜ் ஃப்ளான்ஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கார்னர். இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது க்ளோஸ்டு கார்னர். க்ளோஸ்டு கார்னர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ளான்ஜ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் டு மேட்ச் அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபேஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா. இப்போ இந்த இடத்துல கார்னர் டைப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். பட்டா, ஓவர்லேப்பா, அண்டர்லேப்பா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த கார்னருக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுக்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 0.5 mm வந்து எனக்கு இங்கே கேப் இருக்கும். சரிங்களா. இப்போ நான் 0.1 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 0.1 mm வந்து கேப் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லேப் ரேஷியோ. இப்போ 100 அப்படின்னு இருக்கு. 100% வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லேப் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் நான் 0.5 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அது இது வரைக்கும் தான், அதாவது 50% தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா. இப்போ நான் இங்கே 1 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 100% வந்து எனக்கு வந்து கார்னர்ஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தா நமக்கு க்ளோஸ்டு கார்னர் க்ரியேட் ஆயிரும். சரிங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கார்னர் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டட் கார்னர். வெல்டட் கார்னர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃப்ளான்ஜோட இந்த கார்னர் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபேஸ்க்கு வந்து வெல்டட் கார்னர் க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா. இங்கே வந்து வெல்டட் கார்னர் ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா வெல்டட் கார்னர் க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பிரேக் கார்னர், கார்னர் ட்ரிம். இது என்ன அப்படின்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு. சரிங்களா. அது என்ன மாதிரி பிரேக் ஆகணும், சாம்ஃபராக பிரேக் ஆகணுமா இல்லை ரேடியஸ் ஃபில்லட்டாக பிரேக் ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ நான் சாம்ஃபர் அப்படின்னு கொடுத்துட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரேக் ஆகணும் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வேல்யூ நான் கொடுக்குறேன். 10 mm கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ 10 mmக்கு எனக்கு இந்த கார்னர் பிரேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ ரேடியஸ்க்கு இந்த கார்னர் பிரேக் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 10 mm இருக்குது. நான் 15 mm கொடுக்குறேன். சரிங்களா.
இப்போ 15 mm ரேடியஸ்க்கு எனக்கு இந்த கார்னர் பிரேக் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கார்னர் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு கார்னர் ரிலீஃப். இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே பேஸ் ஃப்ளாஞ்சில் 4 எட்ஜ் ஃப்ளாஞ்ச் இருக்கா, இதோட கார்னர்லாம் பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கிரியேட் பண்ணும்போதே ஒரு கார்னர் ரிலீஃபோட இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி கார்னர் ரிலீஃப் கொடுக்க போகிறோம். கார்னர் ரிலீஃப் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 2 பெண்ட் கார்னரா 3 பெண்ட் கார்னரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்ட்ஸ் இருக்குது, அதனால 2 பெண்ட் கார்னர். இந்த இடத்துல இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கார்னர்ஸ் அப்படிங்கிற இடத்துல கலெக்ட் ஆல் கார்னர்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் என்னென்ன கார்னர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே இல்லை, ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே வெல்டட் கார்னர் கொடுத்துட்டேன், அதனால இந்த கார்னர் செலக்ட் ஆகலை. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்னர்ஸ் இருக்குது. இங்கே வந்து என்ன மாதிரியான ரிலீஃப் வேணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கணும். டிஃபால்ட்டாக ரெக்டாங்குலர் இருக்குது. இப்போ அந்த ரெக்டாங்குலர் கார்னர் ரிலீஃபோட ஸ்லாட் லென்த் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்கணும். நான் 5 mm கொடுக்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா 5 mm அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ செகண்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்னர். இங்கே வந்து அந்த சர்க்குலர் ரிலீஃபோட ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கார்னரில் ரெக்டாங்குலர் அப்படிங்கிற கார்னர் ரிலீஃப் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்டாங்குலர் கார்னர் ரிலீஃப் கிடச்சிருச்சு. சரிங்களா? இங்கே செகண்ட் கார்னர் இந்த ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதான் செகண்ட் கார்னர். இங்கே சர்க்குலர் கார்னர் ரிலீஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் கார்னர் ரிலீஃப் கிடச்சிருச்சு. தேர்டு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது. இங்கே ரெக்டாங்குலர் அப்படின்னு இருக்கா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ரவுண்ட் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரவுண்ட் கார்னர் ரிலீஃப் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற கார்னர் ரிலீஃப்கான டைமென்ஷன் பேராமீட்டர்ஸ்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு கார்னர் ரிலீஃப் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ரிலீஃப் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மிங் டூல். இப்போ நான் ஒரு நியூ பார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சாலிட் பாடி கிரியேட் பண்ணுறேன். அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 500 mmக்கு 500 mm, சாரி 500 mmக்கு 500 mm. இதை வந்து நான் 25 mm ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸில் இன்னொரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன். அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 350க்கு 350 mm. இதை வந்து 25 mmக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா
200 mm, இதை 25 mmக்கு, இதை 50 mmக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். டை அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கார்னர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து நான் ஃபில்லட் கொடுக்குறேன். சரிங்களா? ஃபில்லட் கொடுத்துட்டேன். இப்போ ஷீட் மெட்டல் அங்கே போய்ட்டு ஃபார்மிங் டூல் இந்த ஆப்ஷன் போகிறேன். இப்போ ஸ்டாப்பிங் ஃபேஸ் எதுன்னு கேட்குறாங்க. நான் இதான் ஸ்டாப்பிங் ஃபேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபேஸஸ் டு ரிமூவ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதுதான் என்னோட ஃபார்மிங் டூல். சரிங்களா? இப்போ இதை ஃபைலில் போய்ட்டு சேவாஸில் போய்ட்டு இந்த இடத்துல சேவாஸ் டைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார்ம் டூல் அப்படிங்கிற டைப்பை செலக்ட் பண்ணிட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு அதை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு நியூ பார்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஃப்ளாஞ்ச் க்ரியேட் பண்ணுறேன். அதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 750 × 750 mmக்கு. அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 750 × 750 mm. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2 mm. ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற பேஸ் ஃப்ளாஞ்ச். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளோட டையை உள்ளே கொண்டு வர போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போய்ட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக சேவ் பண்ண டை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இங்கே ப்ரௌஸ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் இருக்குது. டெஸ்க்டாப்பில் இங்கே இருக்குது. ஸோ அதை அப்படி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொண்டாந்து இந்த ஷீட் மெட்டல் மேலே ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள். ஃப்ளிப் டூல் கொடுத்து அப்படியே டைரக்ஷன் மாறிடும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆங்கிள். ஸோ என்ன டிகிரிக்கு வந்து நமக்கு அந்த ஃபார்ம் டூல் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். நான் வந்து 0வே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பொசிஷன். இப்போ இங்கேருந்து 375 mm கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேருந்து 375 mm கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் அந்த ஃபார்ம் டூல் பீஸுக்கு சென்டராக வந்துருச்சா? இப்போ நான் இங்கே ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்ம டிசைன் பண்ண மாதிரி ஃபார்ம் டூலுக்கோசரம் இங்கே நமக்கு ஃபார்மிங் க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷீட் மெட்டல் கெசட். இதை யூஸ் பண்ணி 2 ஃப்ளாஞ்சுக்கு நடுவில் கெசட் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அந்த கெசட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற வேல்யூவை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த கெசட்டோட ஷேப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த கெசட்டோட ஆங்கிள் அப்புறம் டைமென்ஷன் அதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த கெசட்டோட வித்து 25 mm இருக்கா, நான் வந்து 50 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே ஷீட்டோட திக்னஸ். சப்போஸ் இந்த கெசட் வந்து டிராஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த டிராஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டு எத்தனை டிகிரிக்கு டிராஃப்டாக கெசட் வேணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கணும். சரிங்களா?
கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டல் கெசட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டல் கெசட் இருக்கும். சரிங்களா? நம்ம அந்த வெல்டுமெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீஸ் இருக்கும், அது கூட அடிஷ்னலாக கெசட் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷீட் மெட்டலே வந்து கெசட் மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதோட செக்ஷன் வியூ பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டேப் அண்ட் ஸ்லாட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ பேஸ் ஃப்ளாஞ்ச் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் ஃப்ளாஞ்ச் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 தனித்தனி ஷீட் மெட்டல். சரிங்களா? டேப் அண்ட் ஸ்லாட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப்செட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கோட ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? சப்போஸ் ஆஃப்செட் வேண்டாம் அப்படின்னா அந்த ஆஃப்செட்டை டீசெலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். நான் வந்து 20 கொடுக்குறேன். ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ இந்த டேபோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து 10 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ப்ரிவ்யூ வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கொடுத்துருக்கிற டைமென்ஷன் வந்து வேலிடாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 10 அப்படின்னு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா லென்த் அதிகமாகிறப்ப இன்ஸ்டன்சஸ் வந்து குறையும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன டைப் வேணும் அப்படின்னு இங்கே நம்ம கொடுக்கணும். இதை நல்லா ஜூம் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் டைப்பு ஷார்ப் எட்ஜாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் எட்ஜ் ஃபில்லட் எட்ஜாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பர் எட்ஜாக இருக்குது. சரிங்களா? நான் வந்து ஷார்ப் எட்ஜே கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் லென்த் ஆஃப்செட்டு. இப்போ ஸ்லாட் லென்த் வந்து எவ்வளோ ஆஃப்செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் வித் ஆஃப்செட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் இருந்தால் தான் வந்து இந்த டேப் வந்து ஸ்லாட்டில் வந்து சீட்டிங் ஆகும். சப்போஸ் அக்யூரேட் டைமென்ஷனில் இருந்தது அப்படின்னா அது வந்து கரெக்டாக சீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இந்த ஸ்லாட் அண்ட் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் லென்த் ஆஃப்செட்டும் ஸ்லாட் வித் ஆஃப்செட்டும் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் ஈக்குவல் ஆஃப்செட் இருந்தால் ஈக்குவல் ஆஃப்செட்டுன்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன மாதிரி ஸ்லாட்டோட கார்னர் டைப் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி
பேராமீட்டர்ஸ் வந்து கீழே இருக்கும், அதை நம்ம இங்கே கொடுக்கணும். என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்தா டேப் அண்ட் ஸ்லாட் கிரியேட் ஆயிரும். ஸோ டேப் அண்ட் ஸ்லாட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ கிளியரன்ஸ் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணணும், இங்கே டேப் அண்ட் ஸ்லாட்டில் எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு இந்த இடத்துல கிளியரன்ஸ் 2 mm அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து 0.25, இது இங்கே வந்து 0.25 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் இன்டர்செக்ட் ஆகுதா, அது காரணம் வந்து என்னென்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் வந்து ஷார்ப் எட்ஜு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஆனால் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட் கார்னர் கொடுத்துருப்போம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ப்பாக மாற்றிடுறேன். மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற பேராமீட்டர்ஸ்க்கான டேப் அண்ட் ஸ்லாட் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. இன்சர்ட்டில் போய்ட்டு ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு மூவ் பாடி அப்படிங்கிற டூல் இருக்கும், அங்கே போய்ட்டு இந்த பாடியை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி இந்த டைரக்ஷனில் இப்படி மூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டேப் அண்ட் ஸ்லாட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்லாட்டில் போய்ட்டு இது அப்படியே இன்சர்ட் ஆயிரும். ஓகேங்களா? மறுபடியும் இங்கே அன்டூ கொடுத்தா பொசிஷனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபேஸில் கட் பண்ணணுமோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிட்டு எக்ஸிட் கொடுக்கணும். எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரூடட் கட்டு நடந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஹோல் அசம்பிளியில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு என்ன டயாமீட்டர் ஹோலு என்ன டெப்த்தில் வேணும் அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஹோல் பொசிஷனை நம்ம இப்படி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோல் க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்ட். இப்போ இந்த ஃபேஸில் நான் வெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு வெண்ட் ப்ரொஃபைல் நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத இங்கே டிசைன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தேவையான வெண்ட் ப்ரொஃபைல். இந்த வெண்ட் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த ட்ரா பண்ண ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு வெண்ட் டூல் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வெண்ட்டுக்கான ஃபேஸ் வந்து இங்கே செலக்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த ஃபேஸை நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப் அப்படிங்கிற இடத்துல இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன், இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன், இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன், இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போட வித்து 5 mm அப்படின்னு இருக்குது. நான் வந்து 3 mm அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பார்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்ஸோட வித் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே வந்து 3 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்துட்டு இங்கே ஃபில் பவுண்ட்ரி, சப்போஸ் ஏதாவது ஒரு பவுண்ட்ரியை வந்து மெட்டீரியலால் ஃபில் பண்ணுன்னா அந்த பவுண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ அந்த லைனில் மட்டும் பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். நான் க்ரியேட் பண்ண ஸ்கெட்சுக்கோசரம் வெண்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நார்மல் கட். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ் ஃப்ளாஞ்ச் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃப்ளாஞ்சில் நான் ஒரு ஹோல் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன், அதை வந்து எக்ஸ்ட்ரூடட் கட்டு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 150 mm டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் எக்ஸ்ட்ரூடட் கட்டு கொடுக்குறேன். சரிங்களா, த்ரூ வால் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்டாக ஒரு கட்டு கிடச்சிருச்சு. அதே இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓவலாக ஒரு கட்டு கிடச்சிருச்சு. சரிங்களா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டல் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக வியூ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டலோட திக்னஸ் வந்து நான் 10 mm அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபேஸில் பாருங்கள் நமக்கு தேவையான சர்க்குலர் கட் கிடச்சிருச்சு. இதுவே இந்த ஃபேஸில் பாருங்கள் கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவல் கட்டாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா இந்த ஃபேஸ்க்கு நம்ம நார்மல் டூ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணுறப்ப இங்கே எத்தனை டிகிரி டேப்பராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டு வந்து டேப்பராக தான் போகும். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம செக்ஷன் வியூ பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, செக்ஷன் வியூ பண்ணிவிட்டு டாப் வியூவில் பாருங்கள். இப்போ இந்த கட் இருக்கா, இது இப்படி டேப்பராக போகிறப்ப இதுக்கு அடியில் இருக்கிற மெட்டீரியல் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கட்டு தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் கட்டான ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த ஃபேஸ்க்கு நார்மலாக நம்ம இந்த கட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா, அதுக்கு தேவையான டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் கட் அப்படிங்கிறது. இப்போ இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அந்த ப்ரிவ்யூக்கோசரம் எனக்கு கட்டு கிடச்சிரும். அந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கட் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்ஃபோல்ட். இந்த டூலோட பர்பஸ் என்னென்னா பெண்டை வந்து அன்ஃபோல்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அன்ஃபோல்ட் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபிக்ஸட் ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பெண்டு டு அன்ஃபோல்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த பெண்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து எனக்கு அன்ஃபோல்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஃபோல்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் பண்ணதை மறுபடியும் ஃபோல்டு பண்ண போகிறோம். இதுதான் ஃபிக்ஸட் ஃபேஸ். சரிங்களா? இது பெண்டு டு ஃபோல்டு. இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா மறுபடியும் ஃபோல்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃப்ளாட்டன். ஃப்ளாட்டன் என்னன்னா இந்த ஷீட் மெட்டல் காம்பனண்ட்டோட ஃப்ளாட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டன். இப்போ நான் இங்கே ஃப்ளாட்டன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பார்ட்டோட ஃப்ளாட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் பெண்டு இருக்கோ அங்கெல்லாம் பெண்டு லைன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பெண்டு லைன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஃபோல்டு பண்ணால் நமக்கான ஷீட் மெட்டல் காம்பனண்ட் வந்து கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரிப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பாடி இருக்குது. அதை வந்து 2 mm வால் திக்னஸுக்கு நான் ஷெல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பு. இந்த ரிப் டூல் செலக்ட் பண்ணிட்டு நான் எந்தெந்த இடத்தையெல்லாம் ரிப் பண்ணணும் அப்படிங்கிற எட்ஜஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு ரிப் ஆனதுக்கப்புறம் இந்த 2 கார்னர்ஸுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 mm அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லா கார்னரும் ரிப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் இன்சர்ட் பென்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பாடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து 2 mm வால் திக்னஸுக்கு ஷெல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இன்சர்ட் பென்ஸ் அப்படிங்கிற டூலை செலக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸடு ஃபேஸ் எது அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ரிப் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல எந்தெந்த எட்ஜெல்லாம் ரிப் பண்ணணுமோ அந்த எட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கேப் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். நான் வந்து 2 mm கொடுக்குறேன். சாரி, நான் வந்து 5 mm கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு ரேடியஸ், அதாவது பெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன பெண்ட் ரேடியஸ் வேணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். நான் வந்து 5 mm அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன மாதிரி கார்னர் ரிலீஃப் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தா நமக்கு வந்து பெண்டு கிரியேட் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ பெண்டு. இப்போ இந்த டூலை நம்ம செலக்ட் பண்ணால் இந்த ஷீட் மெட்டல் காம்பனண்ட்டில் எங்கெங்கெல்லாம் பெண்டு இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பேக் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் நோ பெண்ட் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த பெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பேக் ஆயிடுச்சு. இது ரோல் பேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீயில் இந்த பெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரோல் பேக் ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அதை அப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டு லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டாம்ப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஃப்ளாஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாம்ப் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்து 600 × 450 அப்படிங்கிற டைமென்ஷனில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ டெப்த்துக்கு வந்து ஸ்டாம்ப் ஆகணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நான் இங்கே வந்து
300 mm அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டை ரேடியஸ், அதாவது இந்த கார்னர், இப்போ பீஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாம்ப் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டை ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கேட்குறாங்க. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 mmன்னு கொடுக்குறேன். இப்போ ப்ரிவியூவில் பாருங்கள் 10 mmக்கு ரேடியஸ் க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் ரேடியஸ், உள்ள இந்த கார்னர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரேடியஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் ரேடியஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 10 mm இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த பஞ்சோட கார்னர் ரேடியஸ், இந்த 4 கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதோட ரேடியஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் 10 mm அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ரேடியஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாம்ப் க்ரியேட் ஆயிடுச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் டூலோட பர்பஸ். இந்த ஸ்டாம்பும் ஃபார்மிங் டூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபார்மிங் டூலில் பார்த்திங்கன்னா கீழே வந்து மெட்டல் ஓப்பன் ஆயிரும், பட் ஸ்டாம்பில் அப்படி ஆகாது. சரிங்களா. இந்த ஃபார்மிங் டூலுக்கு நம்ம வந்து தனியாக டை க்ரியேட் பண்ணணும், பட் இந்த ஸ்டாம்புக்கு நம்ம டை க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் டூலுக்கும் ஸ்டாம்புக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ ஷீட் மெட்டல் பார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்பவும் போல தாங்க, ஃபைலில் போய்ட்டு மேக் ட்ராயிங் ஃப்ரம் பார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு ட்ராயிங் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம புதுசாக இந்த மாடலை உள்ளே கொண்டு வரலாம். சரிங்களா. நான் வந்து மேக் ட்ராயிங் ஃப்ரம் பார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ எனக்கு தேவையான ட்ராயிங் ஷீட்டை நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன வியூ வேணுமோ அதை இப்படி நம்ம ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடணும். ஓகேங்களா. கொண்டு வந்துட்டு ப்ரொஜெக்டட் வியூ கொடுத்துட்டு இந்த வியூவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ மவுஸை மேலே கொண்டு போகிறேன். டாப் வியூ கிடச்சிருச்சு, சைடு வியூ கிடச்சிருச்சு, இங்கே கொண்டு வரேன் ஐசோமெட்ரிக் வியூ கிடச்சிருச்சு. சரிங்களா. நான் இதை வந்து டிஸ்பிளே ஸ்டைல் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ 4 வியூ கிடச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டலை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் பேட்டர்ன் அப்படிங்கிறத காமிக்கணும். சரிங்களா. அதனால் நான் இதே மாடலை மறுபடியும் உள்ளே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாடலோட ஃப்ளாட் பேட்டர்ன் எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. இதை ஷீட் சைஸ்க்கோசரம் நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸ்கேல் பண்ணிட்டு இப்போ இந்த வெண்டோட டைமென்ஷன் என்ன, ஸோ ரெஃபரன்ஸ் இங்கேருந்து இது எவ்வளோ டைமென்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் லைன்ஸ். அப் அப்படின்னு என்னென்னா மேல் நோக்கி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எத்தனை டிகிரியில் ஃபோல்டு பண்ணணும், ஃபோல்டு பண்ணுறப்ப ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும், பெண்ட் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இந்த லைன் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் நம்ம பெண்டு க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து இப்போ டைமென்ஷன் ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த லைனுக்கு பிட்வீனில் இருக்கிற டைமென்ஷனை இப்படி நம்ம ட்ராயிங்கில் காமிக்கலாம். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் பேட்டர்ன் வியூ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த டேபிள்ஸில் போயிட்டு பெண்ட் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணால் இந்த காம்பனண்ட்டில் என்னென்ன பெண்டெல்லாம் இருக்கோ அதை பற்றின ஒரு டேபிள் இங்கே க்ரியேட் ஆயிரும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேக் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஏபிசிடின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ எந்த லைனுக்கு எந்த டேக் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு லைனோட
பெண்டிங் பேராமீட்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்வேர்ட் ஆர் டவுன்வேர்ட் ஃபோல்ட் பண்ணுமா அப்படிங்கிறது இங்கே டைரக்ஷனில் இருக்கும். ஆங்கிள் எவ்வளோ டிகிரி ஆங்கிளில் ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆங்கிள் அப்படிங்கிற காலத்தில் இருக்கும். பெண்டிங் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ரேடியஸ் அப்படிங்கிற காலத்தில் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் ஷீட் மெட்டல் காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி டிராயிங்குள்ளார கொண்டு வர்றது, டிராயிங்கில் எப்படி ஃப்ளாட் பேட்டர்ன் வியூ காமிக்கிறது, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சர்ஃபேஸ் டூல்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.